வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, பெரும்பாக்கம்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு 2 பிஹெச்கே ரீசேல் அப்பார்ட்மெண்ட், ஒரு செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நீங்கள் ஓஎம்ஆர், சிறுசேரி, சிப்காட் இந்த காரிடாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர, செக்யூரிட்டிஸோட மெயின்டைன் பண்ணிட்டு வர ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு 2 பிஹெச்கே ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாக்கம்ல இருக்குங்க. பெரும்பாக்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கனெக்டிவிட்டி ஓஎம்ஆர், சிறுசேரி, சிப்காட், சோழிங்கநல்லூர், மேடவாக்கம் கனெக்டிவிட்டி எல்லா லொக்கேஷனுமே ரொம்ப ஈஸியாக ஒரு மெயினான லொக்கேஷனாக நமக்கு பெரும்பாக்கம் இருக்குங்க. நமக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடும். நமக்கான கார் பார்க்கிங்னா நம்ம கார், பைக் எல்லாமே செப்பரேட்டாக பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. இபியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் இபி லைன் வந்துடுங்க. லிஃப்ட் ஸ்பெஷலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்க யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th ஃப்ளோரில் இருக்க ஒரு 2 பிஹெச்கே யூனிட் தாங்க அவைலபிளாக இருக்குது. 4th ஃப்ளோர் வந்ததும் லிஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு 2 பிஹெச்கே யூனிட் தாங்க நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான உட் டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல பெரிய ஹாலாகவே இருக்குங்க. நீங்கள் மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு 2 பிஹெச்கே ரீசேல் அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிவி யூனிட்டும் வந்துடும். அடிஷ்னலாக நமக்கு ஒரு ஷோகேஸுமே கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூவையும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஹால் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்ட்டு. நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஹால் வந்துடுங்க. ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி வந்திருக்கு. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட் வியூவில் இந்த பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிறதுக்கான டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் டைப்பில் ஸ்லைடிங் விண்டோ தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனியுமே கொஞ்சம் பெருசாக தாங்க கொடுத்துருக்காங்க. பால்கனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட் வியூவில் இந்த பால்கனி கொடுத்துறதால வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு நல்ல காற்றுங்க. பேக் சைட் ஃபுல்லாகவே நமக்கு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறது வென்டிலேஷனுக்கு ரொம்பவே இருக்குங்க. உங்களுக்கு காற்று நல்லாவே இருக்குங்க. நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பால்கனியில் நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடும். கிளாத் நமக்கு காய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 967 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 399 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஃபுல்லாகவே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் ஃபால் சீலிங் டிசைனுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு ஜஸ்ட் 5 இயர்ஸ் தாங்க ஆகுது. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் ரீசேல் ப்ராப்பர்ட்டி மாதிரியே இல்லை. நல்ல ஒரு கண்டிஷனில் ரொம்ப ப்ராப்பராக இந்த அப்பார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வுட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இப்போ கரண்ட்டாக பண்ண மாதிரி தாங்க இருக்குது. சைட் விசிட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியுங்க. அதில் நமக்கு ஒரு டிவி யூனிட்டும் வுட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடில் திங்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷோகேஸுமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூஜை ரூமுமே வந்துருங்க. பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் கீழேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு கப்போர்ட் ட்ராவ்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ்ங்க. ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே நம்ம கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் கலருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரில் தான் கிச்சனில் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் இருக்கிறதுக்கும் கப்போர்ட், ஸ்லாப் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் காம்பேக்ட் சைஸில் இருந்தாலும் நம்ம திங்ஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக வச்சுருக்கலாம். அந்தளவு தான் நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிஎம்டி அப்ரூவ் பிளாட்டுங்க. நீங்கள் பேங்க் லோன் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம 75%லேருந்து 80% இருக்கும். டாப் லீடிங் பேங்க்கில் நம்ம லோனுமே மூவ் பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்க்கலாம். இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வுட் டோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் பாருங்கள் நமக்கு காம்பேக்ட் சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா காம்பேக்ட் சைஸில் கரெக்டாகவே இருக்குங்க. இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவையும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் பெட்ரூம் எந்த அளவு ஸ்பேசியஸாக இருக்குன்னுட்டு.
இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்கலாம். நமக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வந்துடும். 2 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். 2 பெட்ரூம்லேயும் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு லேஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக வச்சுக்கலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்லெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட்லேயே கொடுத்துருப்பாங்க. விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. விண்டோவும் பாருங்கள் வென்டிலேஷன் கவர் ஆகிற மாதிரி தான் நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வுட் டோர் தான் பார்த்து கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் காமிப்பாங்க. இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதான் நமக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம்லேயும் விண்டோ நல்ல பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் சைஸில் தாங்க இருக்குது. 2 பெட்ரூமும் நமக்கு காம்பேக்ட் சைஸில் சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பாருங்கள் நமக்கு செல்ஃப் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்துடும். ரெஸ்ட் ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃப் வுட் டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. சேம் இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Thank you for watching.